அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதே தான். திருமாவளவன் சொல்கிறாங்க, அண்ணன் 28ஆம் தேதி அம்பேத்கர் ஐயாவுடைய பெயரை 1000 முறை உச்சரித்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். நான் திருமாவளவன் வைக்கக்கூடிய ஒரே ரெக்வஸ்ட்டாக நீங்கள் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அம்பேத்கருடைய கொள்கையை தமிழகத்திலே தமிழக அரசு பின்பற்ற வேண்டும்னு 1000 முறை உச்சரிங்க. நானும் உங்களோட சேர்ந்து உட்காந்துக்கிறேன், நானும் வர்றேன். எதுக்கு நீங்கள் மட்டும் உட்காருங்க, நானும் உட்காடுறேன். இரட்டை டம்ளர் வேண்டாம், தூக்கி போடுவோம். பஞ்சாயத்து தலைவர்கள் பட்டியலின சமுதாயம் கொடியேற்றணும், நானும் வர்றேன், நிற்போம். இதெல்லாம் பண்ணுவோம். நீங்கள் அப்படி சொல்லுங்கன்னா, வெறும் அம்பேத்கர் 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 ஐயான்னு 1000 முறை ஏன் சொல்லுங்கன்னா, அம்பேத்கர் ஐயாவுடைய கொள்கையை தமிழ்நாட்டில் பின்பற்றுங்கன்னு சொல்லுங்கள் 1000 முறை, நானும் உங்களோட உட்கார்றேன். அதனால் திருமாவளவனுக்கு நான் அன்போடு வைக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் நேற்று ஒரு பத்திரிகையாளர் இன்டர்வியூவில் சொன்னீங்க, ஒரு சிட் டவுன் இன்டர்வியூ. இல்லை மோடி அவங்க நிறையா பண்ணியிருக்காங்கப்பா, அம்பேத்கர் ஐயாவுடைய பிறந்த இடம், வாழ்ந்த இடம், இறந்த இடம் எல்லா இடத்துலையும் பாருங்கள், மெமோரியல் கட்டியிருக்காரு, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு சித்தாந்தத்தில் தான் வேறுபாடுங்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் அம்பேத்கர் ஐயா கொள்கையை தமிழ்நாட்டில் முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். திமுக அரசு கூட வேண்டாங்கண்ணா, சரி எதுக்கு உங்களுக்கு தர்மசங்கோட கூட்டணியில் இருக்கிறீங்க, முழுமையாக நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் பக்கத்தில் நான் உட்கார்றேன்.